இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அது என்ன விஷயங்கிறத இந்த கதையை ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 61வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு அரசர் தன்னுடைய நாட்டின் அடுத்த அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வித்தியாசமான போட்டி ஒண்ணு வைக்கிறாரு. அதற்காக 10 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 10 பேரும் அரசர் முன்னால நிக்கிறாங்க. ஒரு மணல் கடிகாரம் ஒண்ணு தூக்கி வச்சு இந்த மணல் கீழே இறங்கும் வரை யாருமே அசையக்கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாரும் இவ்வளவுதானன்னு சொல்லி நினைக்கும் போது அரசர் இன்னொரு விஷயத்த செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த 10 பேரோட கால்கள் கிட்டையும் சில எறும்புகளை விடுறாரு. ஆரம்பத்துல எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. அண்ட் அந்த எறும்புகள் ஏற ஏற சில பேர் புழுகுறாங்க, சில பேர் நடுங்குறாங்க, சில பேர் ஓடிடுறாங்க. பட் ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த அரசரோட மணல் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கிறான். அப்போ அரசர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அந்த எறும்புகள் கடிக்கிற வழியையும் தாண்டி பொறுமையா நிக்கிறல்ல, நீ தான் அந்த நாட்டோட அடுத்த அமைச்சர்னு சொல்லி அமைச்சர் பதவியை கொடுக்குறாரு. அண்ட் நம்ம லைஃப்ல இதே மாதிரிதான். நம்ம சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயந்து பொறுமை இல்லாம நம்ம அந்த விஷயத்த கிவ் அப் பண்ணிடுவோம். பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளால வெற்றியையும் ஹேண்டில் பண்ண முடியாது, தோல்வியையும் ஹேண்டில் பண்ண முடியாது. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் கிடையாதுங்க, அது ஒரு பவர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமையா இருங்க. எப்போதுமே பதட்டமா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.